லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் காக்கா கழுகு கதை பற்றி பேசுவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் எனக்கும் விஜய்க்கும் எந்த போட்டியும் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டாம் என ரஜினிகாந்த் வெளிப்படையாக உடைத்து பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நான் சொன்ன அந்த காக்கா கழுகு கதையை அப்படியே வேற மாதிரி நான் விஜய்க்கு சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் இம்பாக்ட் பண்ணாங்க, அது நிஜமா எனக்கு வருத்தமா இருக்கு என்றார். விஜய் என் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் படத்தின் ஷூட்டிங் சமயத்தில் விஜய்க்கு 13 வயது இருக்கும். மாடியில் நின்னுட்டு என்ன பார்த்துட்டு இருக்காரு. அதன் பிறகு நடிகரா வந்த விஜய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து தன்னுடைய கடினமான உழைப்பால் இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறார். அடுத்து அரசியலுக்கு செல்ல உள்ளார். இதுல எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. விஜயே சொல்லியிருக்காரு, எனக்கு நான் தான் போட்டி, நானே சொல்லியிருக்கேன் என் படத்திற்கு நான் தான் போட்டின்னு. விஜய் எனக்கு போட்டின்னு சொன்னா எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு கௌரவம் இல்லை. அதே போல அவருக்கும் அது மரியாதை இல்லை. தயவு செஞ்சு 2 பேரும் ரசிகர்களும் பண்ணாதீங்க, காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டாம், இது என் அன்பான வேண்டுகோள், ரொம்ப நன்றி என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் அனைத்திற்கும் அதிரடியாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.